இதே அட்ரஸ் தான். ஆனா வீடு பூட்டி இருக்கே. விஷயம் லீக் ஆயிருக்குமோ? சான்ஸே இல்லை. இது 100% கான்ஃபிடென்ஷியல் விசிட். லீக் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. கான்ஸ்டபிள் சார். அவனை போய் கூட்டணும். ஓகே சார். ஐயா கூப்பிட்றாங்க. வணக்கம் சார். ஏன்பா இந்த வீடு பூட்டி கிடையாது, இவங்க எங்கே போயிருக்காங்க ஏதாவது தெரியுமா? இப்போதான் சார் எல்லாரும் வெளியே போகிறாங்க. அவங்க செல் நம்பர் ஏதாவது இருக்கு? இல்லை சார். சரி, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். சரி சார். எதையும் யார்கிட்டையும் சொல்லாத. சரி சார், ஃபர்தர் என்ன பண்ணலாம் சார்? வெயிட் பண்ணுவோம். இங்கே வேண்டாம், கொஞ்சம் தள்ளி இருப்போம். ஓகே. பின்னாடி போச்சிருங்க. வெயிட் பண்ணலாம். வண்டி எல்லாம் பின்னாடி எடுங்க. சீக்கிரம் ஃபாஸ்ட். இங்கே பார்த்த? ஆமா, இங்க தான் பார்த்தோம்ல. நீ தான் சொன்னா நம்பவே மாட்ற. லூசு, வா போய் பார்க்கலாம். வாடா. இப்படிதான் இப்படி வா. அந்த ரூமை காட்டுறேன் இங்க இருந்து. இதோ இந்த ரூம் தான் 103. இங்க தான் சீட்டை தண்ணி வச்சிருந்தானுங்க. இங்க தான் வந்தா. இப்போ இருப்பாங்களா? டேய், பூட்டி இருக்குடா. ரிசப்ஷனுங்க? இதோ அங்க. வா போய் விசாரிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், வாங்க. என்ன ரூம் வேணுமா? ஏசி ரூம் தான் இருக்கு. நான் ஏசி இல்லை. சிங்கிளா டபுளா? சார், நாங்கள் ரூம் கேட்டு வரல. வேற என்ன? இந்த 103 நம்பர் ரூமில் டேய் 15 தானடா? ஆமாம். அதான் 15ஆம் தேதி போல் ஆளுங்க தங்கியிருந்தாங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்க யாரு, போலீஸா? சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பின்னது கேட்குறீங்க? சார் வந்து சார், அதெல்லாம் சொல்ல முடியாது சார். போங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார். சார், லார்ஜ்னா 1000 பேர் வருவாங்க போவாங்க. அதுவும் கஸ்டமரை பற்றி வேற கேட்குறீங்க. அவங்கள பற்றி நாங்கள் ஏன் சார் சொல்லணும்? என்ன பிரச்சனையோ என்ன தொந்தரவோ அதை பற்றி எனக்கு தெரியாது. முதல்ல போங்க சார், எனக்கு வேலை இருக்குது. சார், தப்பாக நினச்சிக்காதீங்க சார். என்னோட உறவுக்காரங்களை பற்றி தான் சார். அவங்கள பற்றி தகவல் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் வற்புறுத்தி கேட்குறேன். ப்ளீஸ். ஆமாம் சார், கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன சார் உங்களோட ரோதனையாக போச்சு? இந்த சீட்டு விளையாண்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்கள பற்றி தானே கேட்குறீங்க? ஆமாம் சார். அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ரூம் பாய் முருகன் தான் ரெகுலராக அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறது, சைட் டிஷ் வாங்கி கொடுக்கறது. அவனை கேட்டால் தான் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். சார், அப்படின்னா அந்த ரூம் பாய் கொஞ்சம் கூப்பிடுங்க சார், அவங்ககிட்ட விசாரிச்சுக்கிறேன். அவன் இன்னைக்கு லீவ் ஆச்சே. சார், அந்த ரூம் பாயோட அட்ரஸ் அதை கொடுங்க சார், நான் அவனை வீட்டில் போய் பார்த்துக்கிறேன். சார், அவன் வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது சார். 54 தாண்டி இருக்கான் சார் அவன். பரவாயில்ல சார், ரொம்ப முக்கியமான விஷயம் சார். என்ன சார் வேலை டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க சார், ரொம்ப தொந்தரவா போச்சு சார் உங்களோட. ஏன் சார் இப்படி பண்றீங்க? இதான் அட்ரஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். டேய், நேராக இந்த அட்ரஸுக்கு போகலாம்டா. ஆ, என்னடா பார்க்குற? டேய், எதுக்குடா இதெல்லாம்? இவ்வளோ மெனக்கெட்டு போய் தேடி அங்கே போய் என்னடா தெரிஞ்சுக்க போற? இந்த பார், ஏற்கனவே அவளை பற்றி தெரிஞ்ச விஷயத்த நினச்சி நான் ஷாக் ஆயிருக்கேன். ஏன்டா இதெல்லாம்? டேய், லூஸ் மாதிரி பேசாத. நீ தெரிஞ்சுட்டு தான் நினச்சிட்டு இருக்கியா? எல்லாம் தப்பு. வா போய் கரெக்டாக விசாரிக்கலாம். டேய் வாடா. பத்மா, பத்மா. என்னங்க, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? விஜய் ரெடி ஆயிட்டாளா? அவ எப்பயும் ரெடி ஆயிட்டா. சீக்கிரம். ரெடி ஆயிட்டியாமா? என்னம்மா ரெடி ஆயிட்டேம்மா, ஏன் இப்படி கத்துற? சரி நீ உள்ள போ. கூட்டிட்டு போங்கடி, உள்ள போங்கடி. வா விஜய், போ உள்ள இரு. வண்டி வந்துருச்சு. வா சீக்கிரம். சீக்கிரம் வாங்க எல்லாம். வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்கம்மா. வாங்க. வணக்கம். வாங்க மாப்ள. வாங்க. போ உள்ள போமா. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்கம்மா. உட்காருங்க. வாங்க. வந்து உட்காருங்க. பொதுவா நான் ஒரு முடிவு எடுத்தா
அதுல தீர்மானமா இருப்பேன். என்கிட்ட இந்த வளவளா குலகலா பேச்செல்லாம் பிடிக்காது. நல்ல விஷயம் தானே. என் பையனுக்கு உங்க பொண்ணை கட்டுறதா முடிவெடுத்துட்டேன். என் பையன் உங்க பொண்ணை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டான்னு வைங்க, அடுத்து கல்யாணம் தான். தேங்காய் உடைச்ச மாதிரி பேசுறீங்க. நானும் அப்படித்தாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவேன். எங்க எங்க மாமாவை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் இருங்க இருங்க இருங்க. தரகர் என்கிட்ட முதல்ல பேசும்போதே சொன்னாரு, தண்டபாணின்னு பேரு, பெரிய பைனான்சர்னு சொன்னாரு. அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன்ல, இவரு கூட தான் சம்பந்தம் பண்ணுன்ட்டு. என்னது, என்னங்க சொல்றீங்க? பெரிய பைனான்சியர்னு சொன்ன உடனே முடிவு பண்ணிட்டீங்களா? அது இல்லைங்க, சில பேரை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வருது இல்ல, அதே மாதிரி இவர் பேரை கேட்ட உடனே எனக்குள்ள பாசிட்டிவா ஒரு வைப்ரேஷன் வந்துச்சா, அதனாலதான் ரைட்டு இது சரியா வரும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா பேச்சு புத்தனே, என்னமோ மாமாவோட பேரு கேட்ட உடனே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சான். என்னமோ லவ்வரோட பேர் கேட்ட மாதிரி சொல்றான். என்னங்க முணுமுணுப்பு? அது ஒண்ணும் இல்ல மாமா, வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சே, பொண்ணு வர சொல்லுங்க பாத்துருவோம்னு சொன்னாரு. அதுவும் சரிதான். பத்மா, நீ போய் பொண்ணை கூப்பிட்டு வா. கூட்டிட்டு வரேங்க. மாப்பிள்ளை குடுமா, போ. எல்லாரும் குடுமா எடுத்துங்க. கொஞ்சம் நில்லு, உட்காரு. பொண்ணு டிவியில நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கு. ப்ளீச் பண்ணியா? எந்த பியூட்டி பார்லர்ல? இங்க இருந்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கு. பக்கத்துல இருந்தா சௌரியம் தான். அங்க பேசியலுக்கு எம்புட்டு சார்ஜ் பண்றாங்க? 400 சார்ஜ் பண்றாங்க. பரவாயில்லையே, எங்க ஏரியாவுல 500 ரூபாய்க்கு 1 பைசா கூட குறைக்க மாட்டேன்றா அந்த எடுபட்டு சிரிக்கி. அது சரி, இந்த கண்ணுக்கு மேல ஒண்ணு போடுவாவல, அது பேர் என்னது? ஐலைனரா? அது இங்க நல்லா போடுவாவளா? நான் போட்டிருக்கிறது நல்லா இருக்கா? ஷோ தாங்கல. நல்லா பாரு. எதுவுமே தெரியல. நல்லா பார்த்து சொல்லு. ஏய் தாமரை, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல என்னடி இதெல்லாம்? சும்மா அந்த பொண்ணை போட்டு இம்சை பண்ற? தாமரை சும்மாரு, நீ போமா. விஜய், மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? சும்மா ராஜா மாதிரி இல்ல? மாப்பிள்ளைக்கு என்ன குறை, சும்மா அம்சமா கம்பீரமால இருக்காரு. என்னது இது? மாப்பிள்ளை பத்தி மக கிட்ட சபையில வச்சு வெளிப்படையா கேக்குறாங்க. எனக்கு என்னமோ இவங்க ஃபேமிலி ஒரு டைப்பான ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. என்னடா பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்வீட் கொண்டாட சொல்றேன். வா, போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. குட் மார்னிங் சார். மார்னிங். கண்மணி சார், 1 மினிட். ரெயின்போ டெக்னாலஜிஸ் நம்ம கிளைண்ட் ஃபைல் இருக்குல்ல? ஆமா சார். அது விஷயமா இமீடியட்டா டிஸ்கஸ் பண்ணணும். விஜிட்ட அந்த ஃபைலும் டீடைல்ஸும் இருக்கு. வாங்கிட்டு வந்து என்ன பாருங்க சார்.
விஜய் இன்னைக்கு லீவு. லீவா? ஆமா சார், அவங்களோட லீவ் லெட்டர் உங்க டேபிள் மேல வச்சிருந்தேன். ஓகே, 2 days முன்னாடி விஜய்ட்ட அந்த ஃபைல் கொடுத்தேன். விஜய்க்கு ஃபோன் பண்ணி ஃபைல் எங்கே இருக்குன்னு கேட்டு வந்து என்ன பாருங்க. சார், விஜய் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். நேத்தே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போய் நான் ஃபோன் பண்ணா டிஸ்டர்பன்ஸா இருக்குமே சார். என்ன கண்மணி நீங்க விஜய்க்கு ஃபோன் பண்ணி அரட்டடிக்க போறீங்க? ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி ஃபைல் எங்கே இருக்குன்னு கேட்க போறீங்க. ரிசப்ஷன் நம்பர் இருக்கு, ஒரு ஃபோன் பண்ணி ஃபைல் எங்கே இருக்குன்னு கேட்டு டீட்டெயிலோட வந்து என்ன பார்க்குறீங்க. ஓகே? விஜயோட நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். தேங்க்யூ. ஏய், என்ன இது வந்த இடத்துல போன்ல எடுக்கிற? அட, எல்லாம் நம்ம சம்மந்தி வீடு தானே, ஒன்னும் தப்பு இல்ல. ஹலோ ஹலோ, விஜய் வீடுங்களா? விஜய் வீடு தான். நீங்க? நான் உங்க கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றேங்க. கண்மணின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அதானே நினைச்சேன்டி, ஏதோ கேட்ட குரலா இருக்கேன்னு. என்ன இங்க விஜய பொண்ணு பாக்குற விஷயம் தெரிஞ்சு கலாட்டா பண்றதுக்குனே போன் பண்றியா? விஜய பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? யாருக்கு? என் அண்ணன் பூபதிக்கு தான் விஜய பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அவன் ஆம்பளை சிங்கண்டி, எத்தனை வேற வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பான். ஓ பின்னாடியே கெஞ்சுவான்னு நினைச்சியா? அடியே அழுமுஞ்சி, இப்ப எதுக்குடி போன் பண்ண? என் அண்ணனுக்கு நடக்கிற விசேஷத்தை கெடுக்கிறதுக்காக போன் பண்ணியா? ஒன்ன மாதிரி உருப்படாதவ போன் பண்ண ஒரு காரியம் விளங்காது. விளங்காதவள வைடி போன. ஏ என்ன அழுவுறியா? இப்படி ஈன்னு அழுதுகிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுக்கணும்னு நினைச்சியா? எப்படி எடுத்தம் பத்தியா போன? தாமரை இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. என் அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்காம விட மாட்டான் இந்த தாமரை. யாரு தாமரை போன்ல? எல்லாம் அந்த முட்டை கணிச்சிருக்கி கண்மணி தான் பேசுறா. அவளுக்கு எப்படி நம்ம இங்க இருக்கிறது தெரியும்? என்ன எலவோ இதுல யாரு உள்கைனே தெரியலையே. கரெக்டா நம்ம பொண்ணு பார்க்க வர்ற வீட்டை கண்டுபிடிச்சி அந்த நம்பருக்கு போன் பண்றானா? அவ பெரிய ஆளுதான். சரி சரி விடு, அப்புறம் பேசிக்கலாம். யாருமா போன்ல? அது ஒண்ணு இல்ல, ராங் நம்பர் தான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, என் மருமக கண்மணி தான் பேசினா, பூபதியோட பொண்டாட்டி. நான் உடைச்சு சொல்றேங்க, நானும் ஒரு பொண்ணை பெத்தவதா, எனக்கும் வயசாச்சு. நான் சொல்றேங்க, உங்க பொண்ணை பூபதிக்கு 2ஆம் தரமா கொடுக்கற மாதிரி பெரிய தப்பு வேற எதுவுமே இல்லைங்க.